எல்லா கம்பெனிக்காரங்களும் ஒரே விஷயத்தை தான் பண்ணுறாங்க. வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சாவிட்டிவ்ஸ் தமிழ் சேனல். நான் சாவிட்டிவ்ஸ். இந்த வீடியோவில் நம்ம வந்து AMDயோட Radeon RX 7600 பட்ஜெட் ஜிபியூ பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஒரு ஜிபியூ வந்து லான்ச் ஆகிடுச்சு, புது ஜிபியூ. ஸோ இந்த ஜிபியோட ப்ரைஸ் என்ன, இது வந்து வாங்கக்கூடிய ஒரு ஜிபியூவா, உங்களுக்கு வந்து ஒரு வேல்யூ உள்ள ஒரு ஜிபியூவா இருக்குமா, என்ன மாதிரி பட்ஜெட்டுக்கு இது வந்து சூட் ஆகும், அண்ட் யாரெல்லாம் வாங்கலாம், இதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, அண்ட் இதில் வந்து கான்ட்ரோவர்சிஸ்லாம் என்ன, அப்புறம் வந்து இந்த 7600ஓட ப்ரைஸ் ரேஞ்சில் வேறு என்னென்ன கார்டெலாம் இருக்குது வாங்குறதுக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் கொண்டு எல்லாமே வந்து தெளிவாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவாக இருக்க போது, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோவாகவும் இருக்க போது. பிகாஸ் AMD ஜிபிஎஸ் வாங்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காவது நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள் வாங்க போகிறாங்க அப்படின்னா. ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் லிங்க்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு எதாவது பிசி பில்ட் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். AMD சைடில் வந்து பார்த்தீங்கன்னா AMD Radeon RX 7600 8GB வேரியண்ட் வந்து GPU லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு பட்ஜெட் கார்டு பேஸ்ட் ஆன் த ப்ரைஸ். ஸோ இந்த பட்ஜெட் கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இது வந்து என்ன கான்ட்ரவர்சி வந்து இதில் வந்து லான்ச் ஆகும்போது ஆச்சு அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸோ இந்த 7600 கார்டு வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் அப்போ நிறைய யூடியூபர்ஸ்க்கு லான்ச்சுக்கு முன்னாடியே டெஸ்டிங்காக கொடுத்துருந்தாங்க. ஸோ அப்போ நிறைய பேர் டெஸ்ட் பண்ணிட்டு என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ப்ரீவியஸ் ஜென்ரேஷனோட பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கல அப்படிங்கிறத சொல்கிறதுனால AMD சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு கிளைம் வச்சாங்க. என்னன்னா டிரைவர்ஸ் வந்து இதுக்கு தப்பாக அப்டேட் பண்ணிட்டோம், ஸோ மாற்றி டிரைவர்ஸ் வந்து லான்ச் பண்ணிட்டோம், அதனால நாங்கள் வந்து அதை ரிவர்ட் பேக் பண்ணிட்டு வேறு டிரைவர் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். இந்த மாதிரி 2-3 டைம் நடந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் ஃபைனல் வெர்ஷன் வந்து பிறகு வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் நம்மளுக்கு வந்து கிடைச்சது. அந்த பெர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இது இந்த ப்ரைஸ்க்கான ஒரு கார்டே கிடையாது, ஸோ இதை வந்து கம்மி பண்ணால் தான் பெட்டராக இருக்கும் அப்படின்னு நிறைய பேரோட சஜஷன்ஸ்னால கரெக்டாக லான்ச்சுக்கு முன்னாடி AMD சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸை வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்பலாம் கம்மி பண்ணல, கொஞ்சம் தான் கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ இனிஷியலாக லான்ச் அப்போ $300 லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் லான்ச்சுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து $270 அப்படின்ட்டு கம்மி பண்ணியிருக்காங்க. அதாவது $30 வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கம்மி பண்ணதுக்கான ரீசனும் ப்ரைஸ் பெர்ஃபார்மன்ஸுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்குமா? அஃப்கோர்ஸ் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம இப்போ வந்து எலாபரேட்டாக பார்த்துடலாம். ஸோ இந்த AMDயோட RX 7600ஓட ஸ்பெக்கை நான் இங்கே வந்து டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ ஜஸ்ட் செக் பண்ணி பாருங்கள். எஸ், இப்போ நம்ம இந்த 7600ஓட பெர்ஃபார்மன்ஸை பேசுறதுக்கு முன்னாடி இந்த கார்டு வந்து எதுக்கு நிறைய பேர்னால வந்து கிரிட்டிசைஸ் பண்ணப்பட்டுச்சு, ஒரு அக்செப்ட் பண்ணிக்க முடியாத ஒரு கார்டாக ஏன் இருந்துச்சு அப்படிங்கிறத நான் வந்து சொல்லிடுறேன். ஸோ 7600 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பட்ஜெட் சீரிஸ். எதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா 6600 XT 6650 XT இந்த மாதிரி கார்ட்ஸுக்கு வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டாக இதை வந்து லான்ச் பண்ணாங்க. பட் லான்ச் பண்ணால் என்ன நடக்கணும் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ஒரு ஜென்ரேஷனல் கேப் வந்து இருக்குது. ஸோ அந்த கேப்பை ஃபுல்ஃபில் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் இருக்கணும். அது வந்து இந்த கார்டில் வந்து கிடையாது. ஸோ அதாவது ஒரு பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுக்குது, பட் அந்த கேப்பை ஃபுல்ஃபில் பண்ணுமானா கண்டிப்பாக கிடையாது. பிகாஸ் 1-2 FPSல வந்து பீட் பண்ணுறது வந்து ரொம்ப பெரிய ஒரு விஷயமே கிடையாது. ஸோ அதுதான் வந்து இங்கே நடந்திருக்கு. அதே மாதிரி இந்த 7600 வந்து பார்த்திங்கன்னா நம்ம லான்ச் ப்ரைஸ்க்கும் இதை வந்து பெர்ஃபார்மன்ஸை கம்பேர் பண்ணும்போது சுத்தமாக வந்து சம்மந்தமே இல்லாத மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துட்டு இருந்துச்சு. அதனால் நிறைய பேரோட சஜஷன்ஸை கேட்டு AMD வந்து லோவர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் இது வந்து ஒரு AMDயோட ஸ்ட்ராட்டஜி. இப்போ நம்ம வந்து பெர்ஃபார்மன்ஸ் பற்றி பார்த்துருவோம். இந்த 7600க்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு காம்படிஷனாக இருக்கிற கார்ட்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா இதோட ப்ரீவியஸ் ஜென்ரேஷனான 6600 XT 6650 XT இருக்குது, அதுக்கப்புறம் 3060 இருக்குது, 3060 Ti இருக்குது. அண்ட் தென் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்டெலோட A70 750 அண்ட் A770 இருக்குது. தென் வந்து நம்மளுக்கு இதோட ப்ரீவியஸ் ஜென்ரேஷனான 6700 XT கார்டும் இருக்குது. இந்த கார்டு தான். ஸோ ஏன்னா இது எல்லாமே வந்து ஒரே ப்ரைஸ் ரேஞ்சில் ஆல்மோஸ்ட் வந்து ஃபாலோ ஆகிறதுனால நம்ம வந்து இதெல்லாமே வந்து கம்பேர் பண்ணி ஆகணும். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம வந்து கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு வந்த ரிசல்ட்ஸ் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து NVIDIAவோட 4060 வரல. ஸோ அதை கம்பேர் பண்ணல நம்ம. ஸோ இது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போதே நம்மளுக்கு வந்து ரிசல்ட்ஸ் வந்து க்ளீனாக வந்து தெரிஞ்சிருச்சு. இந்த கார்டு வந்து பெட்டராக தான் இருக்குது. 7600 வந்து நம்மளுடைய ப்ரீவியஸ் ஜென்ரேஷனான 66 சீரீஸையும் 3060 வந்து கண்டிப்பாக வந்து பீட் பண்ணுது அப்படின்னு தான் சொல்லணும். அதுவும் எவ்வளோ டிஃப்ரென்ஸில் அப்படின்னு கேட்காதீங்க, பிகாஸ் அவ்வளோ ஒரு சிக்னிஃபிகண்ட் டிஃப்ரென்ஸே கிடையாது. ஜஸ்ட் கொஞ்சம் ஒரு பெட்டரான வேல்யூவில் பீட் பண்ணுது அப்படிங்கிற ஒரு வச்சுக்கலாம். சில கேம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டெலோட 770 வந்து பெட்டராகவே பெர்ஃபார்ம் பண்ணுது. பட் மோஸ்ட் ஆஃப் த கேமில் 7600 நல்லாவே வந்து நம்மளுக்கு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது. பட் வென் கம்பேரிங் டு 6700 XT 7600 வந்து பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்கல. இது ரொம்ப வந்து ஒரு சேடான விஷயம். எதனால் அப்படிங்கிறதையும் நான் வந்து ஃபர்தராக சொல்கிறேன்.
இந்த 7600ல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மெமரி இன்டர்ஃபேஸ் வித் வந்து 128 பிட் தான் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதே டிடிபி வந்து பார்த்தீங்கன்னா 160 வாட். ஸோ 165 வாட் தான் மேக்ஸிமம் ஃபுல் லோட்லேயே நம்மளுக்கு வந்து பவர் கன்சூம் பண்ணுது. ஸோ ஒரு 550 வாட் பவர் சப்ளையே இந்த ஒரு சிஸ்டம்க்கு வந்து என்எஃபாக நம்மளுக்கு வந்து இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து ப்ரைஸிங்கை பற்றி பேச ஆரம்பிச்சிடலாம். பிகாஸ் இந்த கார்டில் வேறு எதுவும் பெருசாக பேசுறதுக்கு கிடையாது. ஸோ ப்ரைஸிங் அப்படின்னு பார்க்கும்போது ஃபாரினில் வந்து நம்மளுக்கு $270 லான்ச் ஆச்சு. பட் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா 28,000 வந்து லான்ச் ஆயிருக்கு. ஸோ சஃபேர் மாடலில் மட்டும் தான் இப்போதைக்கு நம்மளுக்கு வந்து 7600 வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த ப்ரைஸிங் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஹை ப்ரைஸிங் தான் என்ன கேட்டால் சொல்லுவேன் நான். பிகாஸ் இங்கே லான்ச் ஆகும்போது அட்லீஸ்ட் அவங்க அதை வந்து கொஞ்சம் கன்சர்ன் பண்ணியிருக்கலாம். பட் கம்மியான ப்ரைஸிங் தான். ப்ரீவியஸ் கார்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து கம்மியான ப்ரைஸிங்கில் தான் இருக்குது. பட் ஸ்டில் இதோட நெக்ஸ்ட் அதாவது ஓல்டர் ஜென்ரேஷனான 6700 XTயோட ப்ரைஸிங்லாம் பார்க்கும்போது இதோட ப்ரைஸிங் ஓவராக தான் உங்களுக்கு வந்து இருக்கும். பிகாஸ் 6700 XT வந்து இன்னமும் அவைலபிளாக இருக்கிற ஒரு கார்டு. இந்த கார்டோட ப்ரைஸிங் வந்து பார்த்திங்கன்னா 33,000க்கு இருக்குது. ஸோ இதை பற்றி நம்ம வந்து கம்பேர் பண்ணி நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த ஒரு 28,000 ப்ரைஸ் பாயிண்ட்லாம் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஹையான ஒரு ப்ரைஸிங்கில் தான் இருக்குது. மேபி அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு 22,000 to 23,000க்கு லான்ச் பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு சூப்பர் வேல்யூ உள்ள ஒரு கார்டாக இருந்திருக்கும் நம்மளுக்கு. அதே மாதிரி இன்டெலோட ஜிபியூஸும் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அரௌண்ட் அது 30,000 மார்க்கில் தான் வந்து இருக்குது நம்மளுக்கு. ஸோ 4060 வரும்போது தான் கதையே வந்து உண்மையாக என்ன நடக்குது அப்படின்னு தெரியும். பிகாஸ் 4060 Tiயே வந்து 40,000க்கு இருக்குது. அண்ட் 4060 வந்தால் இன்கேஸ் அவங்க 30,000 32,000க்குலாம் ப்ளேஸ் பண்ணாங்கன்னா இதோட பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக இது வாங்குறதுக்கு பதிலாக 4060 போயிடுவீங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் இருக்குது. அதெல்லாம் வந்து யோசிச்சிருப்பாங்க. நவ் லெட்ஸ் டாக் அபவுட் ஸ்ட்ராட்டஜி ஆஃப் AMD. ஸோ AMDயோட ப்ரீவியஸ் ஜென்ரேஷன்ஸ்லாம் வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து 6000 சீரிஸ் லான்ச் பண்ண டைமில் வந்து பார்த்திங்கன்னா செம்ம ஹை ப்ரைஸில் வந்து லான்ச் பண்ணாங்க. ஓகே, சிலிக்கான் ஷார்ட்டேஜ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருந்துச்சு. பட் லான்ச் பண்ணியும் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹியூஜ் நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் வரல. வெரி லிமிட்டட் நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் தான் நமக்கு வந்து வந்துச்சு. ஸோ அந்த ஒரு விஷயத்தினாலே வந்து பார்த்திங்கன்னா ஏர்லி அடாப்டர்ஸ்லாம் வந்து டக்குன்னு வாங்கிக்கிட்டாங்க இந்த கார்டை. ஸோ தட் அவங்க வந்து லான்ச் பண்ண இனிஷியல் ஹை ப்ரைஸ்க்கே வந்து இந்த கார்டை சேல் பண்ண முடிஞ்சது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கார்டோட பெர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி கார்டோட சேல்ஸ் பேஸ் பண்ணி அவங்க வந்து ப்ரைஸிங்கை கம்மி பண்ணாங்க. இது எப்பயுமே AMD பண்ணுற ஒரு ஸ்ட்ராட்டஜி தான். அவங்களோட ப்ராசஸருக்கும் இதே தான் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் இந்த கார்ட்லையும் பண்ணியிருக்காங்களோன்னு எனக்கு தோணுது. பிகாஸ் 7600 வந்து 28,000க்கு லான்ச் பண்ணிவிட்டு ஏர்லி அடாப்டர்ஸ், டெஸ்டர்ஸ், ரிவ்யூவர்ஸ் இவங்க எல்லாருமே வந்து வாங்கிடுவாங்க. வாங்கிட்ட பிறகு என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் த சேல்ஸ், பேஸ்ட் ஆன் த ரிவ்யூஸ் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ப்ரைஸ் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணிகிட்டே போவாங்க. ஸோ தட் அவங்க வந்து இனிஷியலாக ஒரு ஹியூஜ் மார்ஜினை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்டாண்டர்டான ஃபிக்ஸ்டான ஒரு நல்ல வேல்யூ உள்ள ஒரு ப்ரைஸ்க்கு வந்து அவங்க வந்து கார்ட்ஸை வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ என்னோட ரிவ்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கார்டை பொறுத்த வரைக்கும் ப்ரைஸ் கம்மியானால் மட்டும் வாங்குங்க. அது ஏன் அப்படின்னு நான் இப்போ வந்து சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஸோ ப்ரைஸிங் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து 28,000 சொல்லியிருந்தோம். ஸோ 7600 வந்து பார்த்தீங்கன்னா 28,000க்கு இருக்குது. அதே மாதிரி 6700 XT வந்து பார்த்தீங்கன்னா 33,000க்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ வென் கம்பேரிங் போத் ஆஃப் திஸ் ஒரு 5,000 டிஃப்ரென்ஸில் நம்மளுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஹியூஜான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கேப் வந்து இருக்குது. நான் வந்து ஒரு 20 to 30 FPS கேப் வந்து இங்கே வந்து சொல்லிட்டு இருக்கேன். பிகாஸ் அவ்வளோ டிஃப்ரென்ஸ் வந்து இந்த கார்டுக்கும் அந்த கார்டுக்கும் இருக்குது. அதுவும் இல்லாமல் 6700 XT வந்து ஒரு 12 GB கார்டு. ஸோ ஐ திங்க் இதுவே 12 GB தானே? எஸ், இது வந்து ஒரு 12 GB கார்டு. அதுவும் இல்லாமல் இது வந்து அட்வர்டைஸ் பண்ணதே வந்து 1440p கேமிங்க்கு. ஸோ இங்கே வந்து தெளிவாக போட்டிருக்கு பாருங்கள். ஸோ 1440p கேமிங்க்கு தான் இதை வந்து அட்வர்டைஸே பண்ணாங்க நம்மளுக்கு. ஸோ இந்த ஒரு விஷயம் இருக்கும் போது நம்ம 7600ல் 1080pயில் விளையாடும் போது இதுக்கும் அதுக்கும் கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் இருக்குது. பட் குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ண இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு 1440p மானிட்டர் வச்சுருந்தாலோ இல்லை 4K மானிட்டர் வச்சுருந்தாலோ அதுக்கேற்ற மாதிரி குவாலிட்டியில் நீங்கள் விளையாடும் போது டிராஸ்டிக்கான ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதுவும் இல்லாமல் இதோட 12 GB வந்து அங்கே ரொம்பவே உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்கேஸ் நீங்கள் வந்து AMD வந்து சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து கோ ஃபார் 6700 XT இன்ஸ்டெட் ஆஃப் 7600 அட் திஸ் டைம். ஸோ இன்கேஸ் ஃபியூச்சரில் 76ஓட ப்ரைஸ் வந்து 7600ஓட ப்ரைஸ் வந்து ரொம்ப லோவராக இருந்துச்சு, லெட்ஸே ஒரு 25,000 கீழே வந்து போயிடுச்சு அப்படின்னா மேபி அப்போ வந்து கன்சிடர் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல டைமாக இருக்கும். அண்ட் பட்ஜெட் பில்ட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு 5,000 எக்ஸ்ட்ரா போட்டு இது போயிடுங்க அப்படிங்கிறத என்னோட ஓப்பன் சஜஷன். ஸோ எஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா 7600 அண்ட் 4060 Ti நான் வந்து கம்பேர் பண்ணுறேன். ஸோ ப்ரைஸ் பர் பர்ஃபார்மன்ஸ் அந்த வேல்யூ எல்லாமே நான் உங்களுக்கு வந்து ஒரு வீடியோ வந்து நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது AMD சிஸ்டம்ஸ் ஏதாவது பில்ட் பண்ணுறாங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு ஏதாவது PC பில்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.